நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை. காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. அநேக வியாதிகள் மனதில் உள்ள கவலைகளினாலும் பயத்தினாலும் தூக்கம் இன்மையினாலும் வருகின்றன. மற்றவர்கள் தங்களுக்கு இழைத்த அநீதிகளையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளூர காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு சரீரம் பாதிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் வெளிப்பூச்சாக எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் உள்ளான காயங்கள் ஆறுகிற வரையிலும் வெளியில் உள்ள நோய் தீர்வதில்லை. மனதில் ஆறுதல் இல்லாமல் இருப்பதே இதன் காரணம். கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆவி ஆத்துமாவுக்கும் கூட ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறவர். அவர் மனதில் உள்ள காயங்களையும் குணமாக்குகிறவர். அன்னை தெரசா அவர்கள் நடத்திய ஆசிரமத்தின் முதல் முக்கியமான நோக்கம் மனதிற்கு ஆறுதல் கொண்டு வருவதே. இயேசுவின் தெய்வீக அன்பை காண்பிக்க ஒருவருடைய மனக்காயங்கள் ஆறுகிறது. காயங்களை ஏற்படுத்தினவர்களை மன்னிக்கிற சுபாவம் உருவாகிறது. பின்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் குணமாக்கப்படுகிறது. ஊழியர்களும் சுகமளிக்கிற பணியில் ஈடுபடுகிறார்கள். வைத்தியர்களும் சுகமளிக்கிற பணியில் ஈடுபடுகிறார்கள். ஊழியர்கள் வேதத்தை படித்து வேதாகம முறையிலே தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிறார்கள். மருத்துவர்களோ வைத்திய சாஸ்திரத்தை படித்து அதன் மூலம் சுகத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இரண்டுக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு. தேவனுடைய ஊழியர்கள் முதலாவது ஒரு மனிதனின் ஆத்மாவில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆத்மாவில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் வந்த பின்புதான் சரீர சுகம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வலியுறுத்தி சொல்கிறார். 3 யோவான் 1:2. ஆம், முதலாவதாக உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் ஆத்துமாவில் இருக்கிற பாவம் நீக்கப்பட வேண்டும். கல்வாரியின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவே தாவீது ராஜாவும் கூட முதலாவது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்கிறார். சங்கீதம் 103:3-4. உங்கள் ஆத்துமாவின் நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய உள்காயங்கள் ஆறும்படி காயப்படுத்தினவர்களை மனதார மன்னித்து ஒப்புரமாகி விடுங்கள். அப்பொழுது உங்கள் சரீர நோய் தானாகவே குணமாகிவிடும். உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதே அது. யாத்ராகமம் 15:26. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17.